நீங்கள் ஒரு அற்புதமான பழக்கத்தை கொண்டுள்ளீர்கள். முந்தைய காலத்தில் இது மிகவும் உதவியது. முந்தையது போல அற்புதமான விளைவுகளை பெற விரும்புகிறீர்கள். ஆனால் ஒரு சிக்கல் உள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் முந்தைய பழக்கத்தின் தூண்டுகோலை உங்களால் உருவாக்க முடியவில்லை. பூங்காவில் ஒரு நடை உங்களுக்கு புத்துணர்ச்சியை அளிக்கிறது, ஆனால் அருகில் பூங்கா இல்லை. கேடவி ஒரு எளிமையான தீர்வை அளிக்கிறார். முக்கிய பழக்கத்துடன் ஒரு புதிய குறுநிலை பழக்கத்தை இணைக்கவும். சிறிது சிறிதாக அதை முக்கியமான பழக்கமாக மாற்றவும். இறுதியில் மூல பழக்கத்தை விட்டுவிடவும். அதாவது, ஒரு நடை உங்களுக்கு புத்துணர்ச்சியை அளிக்கிறது என்றால், கைகளை தலைக்கு மேல் தூக்கி கண்களை மூடி 5 நிமிடங்கள் தியானம் செய்யும் அந்த குறுநிலை பழக்கத்தை அதனுடன் இணைக்கவும். தியானம் செய்யவும், அதன் பின்னர் நடக்கவும். சில வாரங்களுக்கு பிறகு நடை நேரத்தை குறைக்கவும். மற்றும் சில வாரங்களுக்கு பிறகு நடைப்பயிற்சியை நிறுத்திவிடவும். இப்போது கேடவியின் படி பூங்கா நடையினால் வரும் புத்துணர்ச்சியைப் போலவே கைகளை தூக்கி கண்களை மூடிய நிலையில் தியானம் செய்யும் போது கூட பெறலாம்.